ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஹெல்த்தியான பொட்டுக்கல்லை வச்சு தான் ஒரு முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு வச்ச உடனே காலி பண்ணுவாங்க. இந்த மழைக்கு நல்லா முறுமுறுன்னு செய்யும் போதே காலி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்யும் போதே அதிகமாக செஞ்சுருங்க, அப்போ தான் உங்களுக்காவது கிடைக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 300 கிராம் பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு முழு பொட்டுக்கடலை தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தூசி, கல், மண் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். அதாவது 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 10 பூண்டு தோல் உரித்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலோட இந்த பூண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எனக்கு 2 ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இது கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் காய வச்சுக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம வேர்க்கடையில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போ பொட்டுக்கடலை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் மொத்தமாக போட்டுற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நானே 3 பேட்சாக போடுறேன் நான். இது சட்டுன்னு வெந்துடும். 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆகிடும். 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போது ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பொட்டுக்கடலை மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மழைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் செய்யும் போதே காலி ஆயிடுச்சு. இருக்கிறத வச்சு வீடியோ போட்டுக்கிறேன் நான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்கு மொறுன்னு டேஸ்ட்டாக செய்யும் போதே காலி ஆகிடும். டீயோடு சேர்த்தவங்க ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.